பாசாங்க 25 வயது டோனி ஜெயிலுக்குள்ள இருக்கிற காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அங்க லைட்டிங் எரிஞ்சு அணைஞ்சு மின்னிட்டு இருக்கு. டோனி நேரா சிறைக்குள்ள போகணும்னு நினைக்கும் போது அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க கர்ச்சிஃபால டோனியோட வாயை மூடி டோனியோட முடியை பிடிச்சி ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துல டோனியை ரொம்ப மோசமா அடிக்கிறாங்க. சில சமயம் டோனியோட முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, சில சமயம் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க டோனியை கொல்ல முயற்சி பண்ற மாதிரியே இருந்தது, ஆனா அவங்க கொல்லல. டோனி இப்ப பாதி இறந்து போன நிலைமையில இருந்தாரு. அவர் மறுபடியும் டோனியோட தலைமுடியை பிடிச்சி முழு பலத்தோட இழுக்கிறாரு. டோனியோட தலையில இருந்த முடிய தோலோட பிடுங்கி எடுத்து அதை பேக்குள்ள போட்டுறாங்க. அப்புறம் டோனியோட கையை பிடிச்சு ஒரு பிளேடை எடுத்து மணிக்கட்டிலேயே வெட்டுறாங்க. அப்புறம் ரத்தத்தை ஒரு பாட்டில பிடிச்சுக்கிறாங்க. டோனி அதே இடத்துல வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு. டோனி அவரோட ரத்தத்திலேயே படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் உதவிக்காக கத்திக்கிட்டு இருந்தாரு, ஆனா அங்க உதவி பண்றதுக்கு யாருமே இல்ல. டோனியோட தலைமுடியையும் ரத்தத்தையும் எடுத்த அந்த ஆளு அந்த இடத்துல இருந்து வெளியே போய் யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர் போன்ல பேசுறாரு. உங்க வேலை முடிஞ்சது. எப்படி இருக்காங்க? உயிரோட இருக்கானா இல்லையா? ஆமா, இன்னும் உயிரோட தான் இருக்கான். நீங்க சொல்லியிருந்தா அந்த மூச்சையை நான் நிறுத்திருப்பேன். ஏய், உன்னோட வேலை அவ்வளவுதான். இப்ப அந்த பேக் கொண்டு வந்து எனக்கு கொடு. அந்த பொண்ணு அப்படி போன்ல சொல்லி முடிச்ச உடனே அவர் போனை கட் பண்ணிட்டு அந்த பைய பாக்குறாரு. அந்த பையில டோனியோட ரத்தமும் டோனியோட முடியும் இருந்தது. அப்புறம் அவர் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த பைய ஜெயிலுக்கு வெளியில தூக்கி வீசுறாரு. உண்மையில அந்த ஜெயிலுக்கு வெளியில ஒரு சுடுகாடு இருந்தது. அந்த சுடுகாட்டுல அக்னி குண்டத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த அக்னி குண்டத்துல ரத்தத்தை ஊத்திக்கிட்டே சில மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு பை வந்து அவங்களுக்கு பக்கத்துல விழுது. அந்த பைக்குள்ள டோனியோட தலைமுடியும் ரத்தமும் இருக்கு. அவங்க அந்த அக்னி குண்டத்துல இருந்து சில சாம்பலை எடுத்து அதை ஒரு பொம்மை மாதிரி செய்றாங்க. அப்புறம் அந்த பொம்மைக்கு டோனியோட தலைமுடியை வச்சு அப்புறம் அதே பொம்மை மேல டோனியோட ரத்தத்தையும் ஊத்துறாங்க. அப்புறம் அந்த பொம்மையை பார்த்து அவங்க ஒரு பைத்திய மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அது கடின உழைப்போட பலன் மாதிரியே இருந்தது. அடுத்த நாள் காலையில டோனியோட அப்பா மாமா எல்லாரும் கோர்ட் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. இங்க பாரு தருண், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன். அங்கிள், நான் ஒன்றும் தருண் இல்லை, டோனி, புரியுதுங்களா? தருண் ரொம்ப ஓல்டான பேரு. தருண் ராய்ச்சந்த் அப்படிங்கிற பேர் எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றத 6 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறேன்னு சொல்றீங்களோ தவிர என்னை வெளியே எடுக்கவே இல்லை. ஏன் இப்பயாவது என்னை வெளியே எடுப்பீங்களா இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? நான் அந்த ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இனிமே நான் இங்கெல்லாம் இருக்கவே மாட்டேன். உங்களால் எவ்வளோ சீக்கிரம் என்னை வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுங்க, இல்லை உங்க எல்லாரையும் கொண்டுட்டு நான் ஜெயிலேயே இருந்துருவேன். என்ன சொன்ன? நீ எங்களையே கொண்டுருவியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போயிருச்சா? ஒரு பொண்ணை ரேப் பண்ண கேஸ்ல உன்னை உள்ள போட்டிருக்காங்க. உன்னாலதான் நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அதை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லை. உன்னால என்னோட ஒட்டுமொத்த பிசினஸும் நாசமா போயிருச்சு. ஷேர் வேல்யூ கூட இறங்கி போயிருச்சு. நான் அமெரிக்காவில் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வித்து தான் அந்த ஜட்ஜுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். இங்க பாரு, நீ ஜெயில இருந்து பாதுகாப்பா வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உன்னோட மாமா என்ன சொல்றாரோ நீ அதை மட்டும் பண்ணு, சரியா? மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டோனியோட அப்பா டோனி கிட்ட இப்படி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. டோனி நேற்று நைட் தாக்கப்பட்டதால அவர் கையில இருக்கிற மார்க்கை டோனியோட அப்பா பார்க்கறாரு. அதை பார்த்ததும் டோனியோட நிலைமையை பத்தி கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. டோனியோட அப்பா டோனி கிட்ட ஏதோ சொல்ல வரும்போது டோனியோட மாமா வக்கீல் டோனி கிட்ட மறுபடியும் விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சாரு. டோனி, நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. அந்த ஜட்ஜ் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நீ அவங்க கிட்ட வேற ஏதாவது குழப்பமா பதில் சொல்லணும். நீ அவங்க முன்னாடி பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கணும். உனக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீ கோர்ட்டில் ஒரு பைத்திய மாதிரி நடிச்சேன்னு வையே, அந்த கோர்ட் அதை நம்பிடும். அப்புறம் உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நாங்கள் காட்டுவோம். இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ பண்ணா போதும். அப்புறம் டோனியோட கேஸை விசாரிக்கிறதுக்காக டோனியை ஜட்ஜ் முன்னாடி நிற்க வச்சிருந்தாங்க. ஜட்ஜ் டோனியோட எல்லா கேஸையுமே படித்து பார்த்துட்டு அவர் மறுபடியும் ஒரு முறை மக்கள் எல்லாரும் முன்னாடியும் அந்த கேஸை பற்றி சொன்னார். இங்க பாருங்க மிஸ்டர் டோனி, ஒரு பொண்ணை நீங்க பலாத்காரம் பண்ணதா குற்றம் சாட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணோட சகோதரனை நீங்க உங்களோட கையாலேயே கொன்னுருக்கீங்க.
அதுக்காக உங்களுக்கு லோவர் கோர்ட்ல வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும்னு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ உன்னோட வழக்கறிஞர் சொல்றாரு, டோனி, அதாவது நீங்க அந்த குற்றம்லாம் செய்யும்போது உங்களுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி பைபோலர் நோய் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பண்ணது ஒரு குற்றமே இல்லை, அது ஒரு விபத்து. உங்களை அனுப்ப வேண்டியது ஜெயிலுக்கு இல்லை, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அங்க நீங்க ரொம்ப சரியா நடத்தப்படுவீங்க. அந்த நீதிபதியோட பேச்சை கேட்ட உடனே டோனி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவர் ஒரு குழந்தை மாதிரி பேசுறாரு. எனக்கு லாலிபாப் கொடுங்க, இல்ல நான் உங்க எல்லாரையுமே கொன்னுருவேன். டோனி இப்படி பேச உடனே அந்த கோர்ட்ல இருக்கிற எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அதே கோர்ட்ல அமைதியா ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களோட கையில ஒரு பொம்மையும் இருந்தது. அவங்க டோனியை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு டோனி சொன்ன எதையுமே பொறுத்துக்க முடியாம எல்லார் முன்னாடியும் எழுந்து நின்னு சத்தமா சொல்றாங்க, ஜட்ஜ் சார், இவன் எல்லாமே நடிக்கிறான். என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இவன் கெடுத்துட்டான். என்னோட பொண்ணை சாகடிச்சது கூட இவன் தான். இந்த லேடி வேற யாரும் இல்ல, டோனியால கொல்லப்பட்ட அந்த பொண்ணோட அம்மா தான். இவங்களோட பேரு குமுதா. ஆனா குமுதாவோட பேச்ச அங்க யாருமே கேட்கல. அப்புறம் ஜட்ஜ் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அந்த லேடிய உட்கார சொல்லி சொல்றாரு. குமுதாவுக்கு புரிஞ்சிருது அந்த ஜட்ஜ் டோனிக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல போறாருன்னு. அதனால குமுதா தான் கொண்டு வந்த அந்த பொம்மையை கையில வச்சுக்கிட்டு அந்த பொம்மையை கூச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் டோனி அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் குமுத் கையில வச்சிருக்கிற அந்த பொம்மையில ஒரு ஊசி எடுத்து குத்துறாரு. உடனே டோனி வயித்தை பிடிச்சுக்கிட்டு சத்தமா கத்த ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல ஜட்ஜும் டோனியோட அப்பாவும் மாமாவும் டோனி பைத்தியமா நடிக்கிற மாதிரி தான் எல்லாமே நினைச்சாங்க. உடனே டோனியோட தீர்ப்பை அந்த நீதிபதி சொல்ல ஆரம்பிச்சாரு. பேனாவை எடுத்து தீர்ப்பு எழுதலான்னு போகும்போது டோனி அவங்க எல்லார் முன்னாடியும் அவரோட ஒரு கையை எடுத்து அந்த கையை அவர் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. நானும் மீராவும் ஒரே காலேஜில் படிச்சுட்டு வந்தோம். எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். ஆனா மீரா என்ன அப்படி பார்த்ததே இல்லை. எனக்கு மீரா மேல பைத்தியமாவே இருந்தது. அவளை பார்க்கறதுக்காக தினமும் நான் அவளோட வீட்டுக்கு போவேன். அப்படி ஒரு நாள் நான் அவளோட வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன் ரொம்ப ரகசியமா அவளோட வீட்டுக்கு வந்தான். அப்ப மீராவை தவிர அந்த வீட்டில் வேற யாருமே இல்லை. அதனால நான் சந்தேகப்பட்டு நானும் அந்த பையனை பின்தொடர்ந்து போனேன். மீரா அந்த பையனை காதலிச்சா. நான் பார்க்கும்போது ஒருத்தருக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வேற யாரும் இல்லை, அவன் மீராவோட கிளாஸ்மேட் தான். அதை பார்த்ததும் எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சது. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்னோட கோவம் என்னோட சகிப்புத்தன்மையும் தாண்டி போயிடுச்சு. அப்புறம் எதையும் யோசிக்காம வலுக்கட்டாயமா மீராவோட பெட்ரூம்குள்ள போனேன். டோனி இப்படி பேசிக்கிட்டே குற்றவாளி கூண்டுல இருந்து நீதிபதியை நோக்கி போறாரு. டோனி ஜட்ஜை நோக்கி போறதை பார்த்து அங்க இருந்த 2 பேர் டோனியை வந்து பிடிக்க முயற்சி பண்றாங்க. அப்போ டோனி அவங்க 2 பேரோட கழுத்தையும் பிடிச்சு நெருக்கி அவங்கள அப்படியே மேல தூக்கி நிறுத்துறாரு. டோனி பிடிச்ச பிடியில அந்த போலீஸ்காரங்களோட கண்ணு வந்து வெளியில விழுற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த நீதிபதி முன்னாடியே அந்த போலீஸ்காரங்களோட கழுத்தை உடைச்சு அவங்கள குமுதோட அம்மா முன்னாடி தூக்கி வீசினாரு. இதை பார்த்ததும் கோர்ட்டுக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டுச்சு. கோர்ட்ல இருந்து எல்லா மக்களும் வெளியே ஓடி போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கோர்ட்டோட எல்லா கதவும் மூடப்பட்டது. இருந்து போன போலீஸ்காரங்களை பார்த்து அந்த கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே அலறிட்டு இருந்தாங்க. அப்புறம் டோனி அந்த ஜட்ஜுக்கு ரொம்ப பக்கத்துல போய் அந்த ஜட்ஜோட காதுல டோனி சொல்றாரு, அந்த நைட்ல மீரா என்னை பார்த்ததும் மீரா அதிர்ந்து போயிட்டா. நான் அவங்களுக்கு முன்னாடி எப்படி நின்றுட்டு இருந்தேன்னு தெரியுமா? கையில ஒரு ரிவால்வரோட அங்க நின்னுட்டு இருந்தேன். அந்த பையனை நான் அடிச்சு போட்டுட்டு மீராவை பலாத்காரம் பண்ணேன். எனக்குள்ள இருக்கிற ஒரு மிருகம் அப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சது. நான் மீரா கிட்ட கொடூரமா நடந்துக்கிட்டேன். எங்களை தடுக்கிறதுக்கு அவரோட தம்பியும் அங்க வந்தான். ஆனா பாவம் அந்த பையன் அக்காவோட மானம் போகக்கூடாதுன்னு அவன் சண்டை போட்டான். ஆனா என்னாச்சு தெரியுமா? நான் அந்த சின்ன பையனையும் கொன்னேன். உங்க முன்னாடி 2 போலீஸ்காரங்களை கொன்னேன்ல, அதே மாதிரி நான் அவனோட கழுத்தை பிடிச்சி கொடூரமா கொல்லும்போது அவன் கண்ணே வெளியே வந்துருச்சு. மீராவோட தம்பி இப்படி கொடூரமா இறந்ததை பார்த்து மீராவால ஒண்ணுமே பண்ண முடியல. பாவம் அந்த சின்ன புள்ள. என் மன திருப்திக்காக நான் மீராவையும் கொன்னேன். மீராவோட தம்பி எப்படி கொன்னனும் அதே மாதிரி தான் மீராவையும் கொன்னேன். அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்தா இல்ல, அவனை நான் கொல்லல. அவ வாழ்நாள் ஃபுல்லும் வேதனைப்படணும்னு ஆசைப்பட்டேன்.
அதனால புனேவில் இருக்கிற பண்ணை வீட்டில் அவனை நான் பூட்டி வச்சுட்டேன். ஆமா, எல்லாத்தையும் கண்ணால பார்த்தவன் அவன்தான். போங்க, போய் அவங்கிட்ட கேளுங்க. அவன் 2 கண்ணால நடந்த எல்லாத்தையும் பார்த்தான். நடந்த எல்லாமே அவனுக்கு தெரியும். அவன் உண்மையை பேசுவான், கேளுங்க. இப்படி சொல்லிட்டு டோனி அந்த ஜட்ஜோட கழுத்தை பிடிச்சு நெருக்கிட்டே இருந்தாரு. டோனி இப்படி பண்றத பார்த்து டோனியோட அப்பாவும் மாமாவும் அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் டோனியை தடுக்கிறதுக்காக டோனியை நோக்கி போறாங்க. அப்போ டோனியோட மாமாவோட தலையை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. அப்புறம் அவரோட தலையை காலால மிதிச்சு டோனி அவங்க மாமாவை கொன்னுடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டோனியோட அப்பாவால அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட நகரவே முடியல. ஆனா ஒரு விஷயம் அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நிஜமாவே டோனிக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருச்சுன்னு. ஆனா டோனி அவரோட அப்பாவை கூட விட்டு வைக்கல. டோனி தான் அப்பாவோட தலையை அப்படியே திருவி போட்டுறாரு. அவங்க அப்பாவோட கழுத்து நொடி பொழுதுல உடைஞ்சு போயிருது. அவர் அதே இடத்துல அப்படியே இறந்து போயிடுறாரு. எல்லாரையும் கொன்னுட்டு டோனி இப்ப ஜட்ஜு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க உண்மையை சொல்றீங்களா, இல்ல அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அதையே நான் உங்களுக்கும் பண்ணட்டுமா? டோனியோட வார்த்தையை கேட்டுட்டு தனக்கு முன்னாடி இருக்கிற 4 பேரோட பிணங்களையும் அந்த ஜட்ஜ் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும் டோனி குற்றவாளின்னு. ஆனா நான் டோனியை தண்டிக்காம அவனை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம்னு இருந்தேன். இந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்காக நான் டோனியோட அப்பா கிட்ட இருந்து 125 கோடி லஞ்சமா வாங்கியிருக்கேன். இதை கேட்டு கோர்ட்ல இருந்த எல்லாரும் அதிர்ச்சியாயி ஜட்ஜை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஜட்ஜ் மறுபடியும் சொன்னாரு, நான் இப்போ ஒரு தீர்ப்பு சொல்றேன். நான் இப்ப சட்டத்தின் பெயரால தீர்ப்பை எழுதுறேன். நான் போலீஸ்க்கு ஆர்டர் போடுறேன். பூனேல இருக்கிற டோனியோட பண்ணை வீட்டுக்கு போலீஸ் போகணும். அங்க போய் அங்க இருக்கிற மீராவோட பாய் ஃப்ரெண்டை இங்க கூட்டிட்டு வாங்க. இப்ப டோனி கொடுத்த வாக்குமூலத்துக்காக கோர்ட்லயே தான் அப்பாவையும் மாமாவையும் 2 போலீஸ்காரங்களையும் கொண்ட குற்றத்துக்காக டோனிக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன். சாகும் வரை தூக்கு தண்டனை. ஜட்ஜ் இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு பேனாவை உடைச்சிட்டாரு. இந்த தீர்ப்பை கேட்ட உடனே கோர்ட்ல இருக்கிற மீராவோட அம்மா குமுதா அங்கேயே கத்தி அழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கையில வச்சிருந்த அந்த பொம்மையை தூக்கி தூரமா போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டோனிக்கு சுயநினைவு வந்துருச்சு. தான் கண்ணு முன்னாடி தன்னோட அப்பாவும் மாமாவும் இறந்து கிடக்கிறத டோனி பாக்குறாரு. இவங்க யாரையுமே நான் கொல்லல அப்படின்னு அவர் ரொம்ப சத்தமா கத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரோட வார்த்தைய அங்க இருக்கிற யாருமே நம்பல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டோனிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஜட்ஜ் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்புறம் குமுதாவும் சூனியத்தோட உதவியால மீராவோட சாவுக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னு அவங்க நிம்மதி ஆயிட்டாங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.